இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியே கொடுத்த வசனம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, ஆபிரகாமிடம் கர்த்தர் சொல்லுகின்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகின்றார். மகனே மகளே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு மகனே மகளே என்று சொல்கின்றார். நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கூட கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளும் கூட நம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கின்ற தேவனாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்மை பாதுகாக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நாம் எங்கே போனாலும் கர்த்தருக்கு முன்பதாக நாம் நடக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட வருகின்றார். கர்த்தர் நம் வலது பக்கத்தில் இருக்கின்றார். நம்மோடு கூட அவர் நிழலாக இருக்கின்றார். நம்மோடு கூட வருகின்றார். நம் முன்னாலே போகும்போது நம் பின்னாலே அவர் காக்கிற தேவனாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் கர்த்தரை முன்னாலே நிறுத்திவிட்டு அவருக்கு பின்பதாக நாம் செல்வோமானால் இந்த உலகத்தில் உள்ள பாவங்கள் அசுத்தங்கள் எல்லாம் நம்மை அதை கவர்ந்து இழுக்கக்கூடும் அல்லவா? அப்படியானால் கர்த்தர் நமக்கு பின்னால் நாம் கர்த்தருக்கு முன்பதாக நாம் செல்லும் பொழுது, அவருடைய அரவணைப்புக்குள்ளாக நாம் செல்லும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான அசுத்தங்களுக்கும் பாவங்களுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்வார் அல்லவா? பிரியமானவர்களே, அப்படியானால் சில வேளைகளிலே கூட நாம் எங்கே போனாலும் ஒரு சின்ன ஜெபம் கூட செய்வது உண்டு. சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படியாக, இசப்பா நான் போகிறேன், எப்படினாலே நீங்கள் வாங்க, எனக்கு நீங்கள் துணையாக இருங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் தனியாக தான் போகிறேன், அதனால் என்னோட வாங்க அப்படின்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? அப்படி என்னால் கர்த்தர் நம்மோடு கூட வருகின்றார். நாம் நடந்து போகும்போது நம் பின்னாலே வந்து, ஐயோ என் பிள்ளைக்கு ஆபத்து நேரிடக்கூடாது, தீமை நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் அரவணைத்து பாதுகாத்து கொள்வார் அல்லவா? பிரியமானவர்களே, நாம் உத்தமமாய் நடக்கும் பொழுது, உண்மையாய் பரிசுத்தமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதுகாப்பை தருகின்றார். சத்ரு இன்னைக்கு வெளியே போனால் கூட, வீட்டில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது, உத்தமமாய் பரிசுத்தமாய் வாழும் பொழுது சத்ரு பல தீமைகளை செய்ய வேண்டும் என்று பல திட்டங்களை சத்ரு தீட்டி வைத்திருப்பான். பல காரியங்களை நமக்கு விரோதமாக செயல்படும்படியாக சத்ரு பல தந்திரமான காரியங்களை செய்து வைத்திருப்பான். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட வரும் பொழுது அத்தனை ஆபத்துகளுக்கும் நாசங்களுக்கும் மோசங்களுக்கும் விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கின்றார். எந்த விதமான ஆபத்துக்களும் நேரிடாதபடி அவருடைய செட்டைக்குள்ளாய் வைத்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, அதனால் கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பதாக நாம் வைத்துக்கொண்டு அவருக்கு பிரியமாய் உத்தமமாய் நடக்கும் பொழுது அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, சில வேளைகளில் கூட நீங்கள் கூட நினைக்கலாம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக தான் நான் வைத்திருக்கின்றேன், நான் உத்தமமாக தான் நடக்கிறேன், ஆனால் இப்படிப்பட்ட நெருக்கம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, இதில் எனக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், ஆனால் இதுக்கு கர்த்தர் பதில் தரலையே நீங்கள் நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் உத்தமமாய் பரிசுத்தமாய் வாழும் பொழுது அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். நீங்கள் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எப்படி அவர் உங்களை விட்டு விலகுவார்? உங்களை விட்டு விலகவே மாட்டார். உங்கள் நெருக்கத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை கரம் பிடித்து கரை சேர்க்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கின்றார். உங்களை அப்படியே வேதனையில் இருக்க விடமாட்டார். நெருக்கமான சூழ்நிலைகளில் இருக்க விடமாட்டார். உங்களை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துவார். உங்கள் வியாதிகளிலிருந்து, உங்கள் பலவீனங்களிலிருந்து, உங்கள் நெருக்கத்திலிருந்து, உங்கள் கஷ்டங்களிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துவார், மேன்மைப்படுத்துவார். உங்களோடு கூட கர்த்தரை வைத்துக் கொள்ளும் பொழுது அவர் உங்களை கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் உண்மையாய் உத்தமமாய் நடவுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதத்தை செய்வார். நீங்கள் எங்கே போனாலும், நீங்கள் முன்னால் போகும்போது கர்த்தர் உங்கள் பிறகாக இருந்து உங்களை காத்து உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார், பாதுகாத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தல்வாராக. ஆமென்.